சிலோன் ரேடியோ நியூஸ். அரசாங்கத்தால் முடியாமல் போகும்போது ரணில் நாட்டை பொறுப்பேற்பார். வஜிர அபயவர்த்தன. பொதுமக்களின் உரிமைகளுக்காக அரச சேவை பலப்படுத்தப்படும். பல வகையான பென்சில்களால் குழந்தைகளுக்கு ஆபத்து. ஐசிசி வளர்ந்து வரும் வீரருக்கான விருது கமிந்தவுக்கு. பேராசிரியர் ரகுராம் மீண்டும் கலைப்பூட பீடாதிபதியாக நியமிக்கப்பட வேண்டும். புதிய பாடசாலை தவணை இன்று ஆரம்பம். டிஜிட்டல் அடையாள அட்டையில் தரவுகளை சேர்க்க 2300 நிலையங்கள். புகையிரத டிக்கெட் மோசடி, மேலும் ஒருவர் கைது. காலி சிறைச்சாலை மோதலுக்கு காரணம் பாதாள உலக குழு. கடலில் நீராடச் சென்ற உக்ரைனிய பிரஜைக்கு நேர்ந்த பரிதாபம். பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனுக்கு ஏன் இந்த சலுகை? முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நாட்டை சரியான பாதையில் கொண்டு செல்லும் போது நாட்டு மக்களே அவரை தோற்கடித்து வீட்டுக்கு அனுப்பினார்கள் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபயவர்த்தன தெரிவித்தார். அரசாங்கத்தால் முடியாமல் போகும்போது ரணில் நாட்டை பொறுப்பேற்பார். இவ்வாறு காலியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி இடம்பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் காலி தொகுதி அரசியல் சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு வஜிர அபயவர்த்தன தெரிவித்தார். பொதுமக்கள் உரிமை என்ற வகையிலும் அரசு அதிகாரிகளின் பொறுப்பு என்ற வகையிலும் அரச சேவையை பலப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். தற்போதுள்ள அரச சேவையில் பிரஜைகள் திருப்தி அடையவில்லை என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அரசாங்க சேவையை டிஜிட்டல் மயமாக்குவதன் ஊடாக பிரஜைகளுக்கு வினைத்திறனான சேவையை வழங்க எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். அனுராதபுர மாவட்ட செயலகத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி நடைபெற்ற அனுராதபுர மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேற்கண்டவாறு தெரிவித்தார். எதிர்வரும் ஜூன் மாதத்திற்குள் அரச சேவையில் சரியான தரவு கட்டமைப்பொன்றை தயாரிப்பதற்கு செயலாற்றி வருவதாகவும் தற்போது அரச சேவையில் உள்ள தரவுகளின் அடிப்படையில் சரியான தீர்மானங்களை எடுப்பதற்கான இயலுமை இல்லை எனவும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். அரச ஊழியர்களுக்கான நியாயமான அடிப்படை சம்பள அதிகரிப்பு மற்றும் ஓய்வூதியம் பெறுவோரின் சம்பள முரண்பாடுகளை 3 வருடங்களுக்குள் முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான முன்மொழிவுகள் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்படும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். சந்தையில் கிடைக்கின்ற பெரும்பாலான பென்சில் வகைகளில் குழந்தைகளின் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பல ரசாயனங்கள் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இதன் விளைவாக பென்சில்களை மெல்லும் குழந்தைகள் பல நீண்டகால நோய்களால் பாதிக்கப்படலாம் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். பாடசாலை குழந்தைகள் பயன்படுத்தும் பென்சில்கள் இன்று சந்தையில் பல்வேறு வர்ணங்களில் கிடைக்கின்றன. இறக்குமதி செய்யப்பட்ட பென்சில்கள் வண்ணமயமான மற்றும் கவர்ச்சிகரமான தோற்றத்தில் காணப்படுவதால் குழந்தைகள் அவற்றை வாங்க மிகவும் ஆர்வம் காட்டுகின்றனர். பென்சில்களால் எழுதும் போதிலும் பென்சிலை கூர்மையாக்கும் தருணத்திலும் குழந்தைகள் தங்களை அறியாமலே பென்சிலை வாயில் வைத்து மென்று சாப்பிடுகிறார்கள். குறிப்பாக பென்சில்கள் கவர்ச்சிகரமானதாக காணப்பட வேண்டுமெனில் அவற்றிற்கு அதிகளவு ரசாயனங்கள் மற்றும் பாதரசம், ஆர்சனிக் மற்றும் கட்மியம் போன்ற பார உலோகங்கள் பூசப்பட வேண்டும் என மருத்துவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எனவே குழந்தைகள் பென்சில்களை மெல்லும் போது அவர்களின் உடலில் உள்நுழையும் இந்த ரசாயனங்களின் தாக்கங்கள் மிகவும் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். பென்சில்கள் மற்றும் வண்ண பென்சில்கள் உற்பத்திக்கு ஒரு சர்வதேச தரநிலை உள்ளது. மேலும் EN 73-3 தரநிலைக்கு சான்றளிக்கப்பட்ட பென்சில்கள் 19 வகையான பார உலோகங்களிலிருந்து உடலுக்கு பாதுகாப்பை வழங்குகின்றன. இருப்பினும் தற்போது சந்தையில் உள்ள பல பென்சில்கள் இந்த சர்வதேச தரத்திற்கு இணங்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் 2024ஆம் ஆண்டின் வளர்ந்து வரும் வீரருக்கான விருதினை இலங்கை அணியின் சகலதுறை வீரர் கமிந்து மெண்டிஸ் வென்றுள்ளார். 2024ஆம் ஆண்டின் வளர்ந்து வரும் வீரரை தேர்வு செய்வதற்காக 4 வீரர்களின் குறுகிய பட்டியலை ICC வெளியிட்டிருந்தது. கமிந்து மெண்டிஸ் மட்டுமன்றி இங்கிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் கஸ் அட்கின்சன், மேற்கிந்திய தீவுகள் வேகப்பந்து வீச்சாளர் ஷமர் ஜோசப் மற்றும் பாகிஸ்தானின் துடுப்பாட்ட வீரர் சயீம் அயூப் ஆகியோர் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கஹகிவுல அக்கலா உள்பத கிராமத்திற்கு மேலே உள்ள அடர்ந்த காட்டில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி
சட்டவிரோத மதுபான உற்பத்தி செய்யும் இடமொன்றை முற்றுகையிடச் சென்ற போலீஸ் அதிகாரி ஒருவர் கட்டுத்துப்பாக்கிக்கு இலக்காகி காயமடைந்த சம்பவம் தொடர்பில் சந்தக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் அக்கலா உள்பட ஹந்துன் பகாவ பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சந்தக நபர் இன்று 27ஆம் தேதி மகியங்கனை நீதிமன்றில் முற்படுத்தப்பட உள்ளார். இந்த விபத்தில் காயமடைந்த கான்ஸ்டபிள் தற்போது பதுளை போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் எந்த அடிப்படையில் அந்த பதவியிலிருந்து விலகினாரோ, அந்த விடயத்துக்காக உயர்ந்த கௌரவத்தோடு என்ன விடயத்திற்காக பாடுபட்டாரோ அந்த விடயத்திற்கான வெற்றியோடு மூலமும் கலைப்பீட பீடாதிபதியாக நியமிக்கப்பட வேண்டும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. மீண்டும் கலைப்பீட பீடாதிபதியாக பேராசிரியர் ரகுராம் நியமிக்கப்படும் வரை யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியம் சாத்வீக ரீதியான போராட்டத்தை முன்னெடுக்கும் என கலைப்பீட மாணவர் ஒன்றிய தலைவர் மனோகரன் சோமபாலன் தெரிவித்தார். நடப்பு 2025ஆம் ஆண்டுக்கான பாடசாலைகளின் முதலாம் தவணை இன்று திங்கட்கிழமை 27ஆம் தேதி ஆரம்பமாவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. முதலாவது தவணை 3 கட்டங்களாக நடைபெறுவதோடு முதல் கட்டம் இன்று 27ஆம் தேதி முதல் எதிர்வரும் மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரை நடைபெறும். முதலாம் தவணையின் 2ஆம் கட்டம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரையிலும், 3ஆம் கட்டம் ஏப்ரல் 21ஆம் தேதி முதல் மே மாதம் 9ஆம் தேதி வரையிலும் நடைபெறும் என்று கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. டிஜிட்டல் அடையாள அட்டைக்கு தேவையான தகவல்களை பெறுவதற்காக நாடு முழுவதும் 2300 நிலையங்கள் நிறுவப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். தம்புத்தேகம பகுதியில் நடைபெற்ற நட்புறவு சந்திப்பில் பங்கேற்ற ஜனாதிபதி டிஜிட்டல் அடையாள அட்டை நிதி நிறுவனங்களுடனான பரிவர்த்தனைகளையும் வரி செலுத்துதலையும் எளிதாக்கும் என்று குறிப்பிட்டார். எங்களது அடையாள அட்டை இப்பொழுது கொஞ்சம் பழையது. இப்போது அடையாள அட்டையை எடுத்துச் சென்றால் இது உங்களுடையதுதானா என்பார்கள். ஆனால் டிஜிட்டல் அடையாள அட்டை அப்படி அல்ல. உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் அடையாள அட்டை கொடுக்கப்பட்டால் அதை படிக்க முடியும். வரி செலுத்துவதற்கும் வங்கிகளுடனான பரிவர்த்தனைகள் முதல் அனைத்தையும் செய்வதற்கும் இதை பயன்படுத்தலாம். டிஜிட்டல் அடையாள அட்டையை உருவாக்க 1000 கோடி ரூபாய் நிதி உதவியை வழங்க இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளது. இந்தியா தரவுகளை திருடப் போகிறது என்று மக்கள் கூறுகிறார்கள். ஆனால் அது அவ்வாறு இல்லை. இலங்கையின் மிகச்சிறந்த தரவு அறிவியல் நிபுணர்களுடன் கடந்த 24ஆம் தேதி ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டோம். நாடு முழுவதும் 2300 கிராம அளவிலான தரவு உள்ளீட்டு நிலையங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. ஆனால் தரவை உள்ளிடும் போது இந்திய நிறுவனம் வெளியேறிவிடும். அதற்கு பின்னர் அது நமது கையில் தான் உள்ளது. புகையிரத இணைய பயணச்சீட்டு டிக்கெட் மோசடி தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைவாக கண்டி ரயில் நிலையத்திற்கு அருகில் ஒருவர் கண்டி வலய குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது கைதான சந்தக நபரிடமிருந்து டிக்கெட்டுகள் 2ம் கையடக்க தொலைபேசிகள் 2ம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 32 வயதுடைய கடுகண்ணாவை பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். காலி சிறைச்சாலையில் 2 கைதிகள் குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் குறித்து விசாரணைகளை மேற்கொள்ள உதவி சிறைச்சாலை கண்காணிப்பாளர் ஒருவர் அடங்கிய குழு அனுப்பப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து இன்று 27ஆம் தேதி நீதிமன்றிற்கு அறிக்கை அளிப்பதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலை ஆணையாளருமான காமினி பி திசாநாயக்க தெரிவித்தார். காலி சிறைச்சாலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி பிற்பகல் 2 கைதிகள் குழுக்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதில் 4 கைதிகள் காயமடைந்துள்ளதாகவும் 2 காலி கராப்பட்டிய தேசிய மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். மோதலில் காயமடைந்த ஏனைய 2 கைதிகள் சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அகுங்கல்ல, லொக்குப்பட்டி மற்றும் கரந்தனிய சுத்தா ஆகிய பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய 2 குழுக்களின் உறுப்பினர்களுக்கு இடையே இந்த மோதல் ஏற்பட்டதாக சிறைச்சாலை உள்ளக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அகுங்கல்லை கடற்கரையில் நீராடச் சென்ற வெளிநாட்டு பிரஜைகள் 3 நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் போலீஸ் உயிர்காக்கும் பிரிவின் 2 அதிகாரிகளால் அவர்கள் காப்பாற்றப்பட்டனர். நீரோட்டத்தில் சிக்கியவர்களில் ஆணொருவரும் 2 பெண்களும் உள்ளடங்குவதாக தெரிய வருகிறது. இருப்பினும் ஆபத்தான நிலையில் இருந்த 54 வயதான உக்ரைன் நாட்டைச் சேர்ந்த ஆண் பலப்பட்டிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி பிற்பகல் நிகழ்ந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். உயிர் பிழைத்த
ஏனைய 2 சிறுமியரும் 13 மற்றும் 17 வயதுடைய உக்ரைனியர்கள் ஆவர். உயிரிழந்தவரின் சடலம் பலப்பட்டிய மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் அகுங்கல்லை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான M.A. சுமந்திரனுக்கு 2 மெய்ப்பாதுகாவலர்கள் நியமிக்கப்பட்டு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்த பின்னர் செலவினங்களை குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதிமார், அமைச்சர்மார், பாராளுமன்ற உறுப்பினர்மாருக்கான பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் உட்பட பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் மெய்ப்பாதுகாவலர்களின் பாதுகாப்பை பெற்றுக் கொள்ளவில்லை. இருப்பினும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரனுக்கு 2 மெய்ப்பாதுகாவலர்கள் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டு வருகின்றமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.